அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டேயாங்க் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் மேரேஜ் வித் மை எக்ஸ் ஹபி அண்ட் வந்து இது ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். ஒரு பேபி கேட்டிருந்தா. ஸோ நான் போடுறேன்னு சொல்லி லேட் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஸ்டோரியிலே நின்றுதுடா. ஸோ இந்த டைட்டில் அவங்க கேட்டிருந்தாங்க. சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அண்ட் வந்து இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷனும் யாராச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்டு மஸ்ட்டு நான் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு புரியும். ஸோ எஃப்எஃப் ரிலேட்டடாக ஒன் ஷாட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் யாருக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே இல்லை. அண்டு வந்து லைக்கும் போட்டுருங்க, ஓகேவா? சரிடா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். பாஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்னது கண்டுபிடிச்சிங்களா? எங்கே இருக்கா? அது பாஸ் அவங்க இந்தியாவில் இருக்காங்க. பா கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி ஓகே, நம்ம சைட்லேருந்து ஒரு ப்ரொப்போசலை போட்டுருங்க, ஓகேவா? அவங்க அக்செப்ட் பண்ணணும். அது வந்து பாஸ் ஆனால் என்ன உங்கள் அப்பா கிட்டே எப்படி? நான் என் அப்பா கிட்டே பேசிக்கிறேன், நீங்கள் போயிட்டு எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் கால் வருது. அட்டன் பண்ணிவிட்டு பா எதுக்கு இந்த டைமில் கால் பண்ணுறேன், ஆஃபீஸ் டைமில். டயாங் என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் நீ இப்போ எல்லாம் புரிஞ்சு தான் பண்ணுறியா டயாங்? என்னப்பா என்ன ப்ராப்ளம்? இங்கே பாரு, இப்போ தான் நம்ம மேனேஜர் வந்தார். ஓ அதுக்குள்ளே நியூஸ் வந்துருச்சா? சரி ஓகே நீங்களே போட்டுருங்க. டயாங் நீ புரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆல்ரெடி நான் உனக்கு பொண்ணு பார்த்துட்டேன் டயாங். யார்கிட்ட கேட்டு பார்த்தீங்க? என்கிட்ட முதல்ல நீங்கள் கேட்டிருக்கணும்ப்பா. நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிட்டு என்கிட்ட லாஸ்ட்டாக வந்து சொல்கிறீங்க எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். டயாங் எனக்கு தெரியாது, நான் பார்க்குற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடியாதுப்பா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாம் பண்ணேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணாலும் லாஸ்ட் மினிட்ல நீ சொல்கிறது நான் கேட்பேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களா இல்லையா? இப்போ நீங்களே பிரேக் பண்ணுறீங்க. அதுக்கு உன்னோட ஃப்யூச்சர் பார்ட்னர் பா அது நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ எனக்கு யார் ஒய்ஃபாக இருக்க தகுதியோ அவங்க கூட தான் நான் வாழ்வேன். சொல்கிற மாதிரி தான் வாழ முடியாது. அப்படி இல்லை முடியாது, நான் சொல்கிற பொண்ணை தான் கட்டிக்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி வேணாம், இந்த மயிரும் வேணாம், நான் அப்படியே போயிடுறேன். டேயாங் நீ பா அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியாது. நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கும் நான் சொன்ன அந்த பொண்ணுக்கும் மேரேஜ் ஆகியே ஆகணும், புரியுதா? அப்படின்ட்டு டேயாங் கோல்டாக பேசிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே அந்த டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபிதாம்மா ரொம்ப மிஸ் பண்ணேம்மா லாஸ்ட் 1 இயராக. அப்படியே விட்டு போயிட்டல. இதோ கம்மிங் நான் வந்துட்டேன்டி. என்னை விட்டு போகிறல அவ்வளோ தைரியம். எப்படி இருந்தா நீ என்னை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் இவெல்லாம் அப்படியே ஸ்மோக் பண்ணுறான். அப்படியே இந்த சைட் பார்த்தா நீங்கள் தான் அவங்க ரூமில் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஃபிதா எங்கே போகிற? அம்மா நான் ஹாஸ்பிட்டல் போகிறேம்மா. இங்கே பாரு ஃபிதா, நீ இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போக வேணாம். ஏம்மா எதுக்கு? இல்லை ஃபிதா, அது உனக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்திருக்கு. என்ன ப்ரொப்போசல்? அதான் உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ சவுத் கொரியாவிலேருந்து மேரேஜ் ப்ரொப்போசல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி உட்கார முடியல. ஸோ அப்படியே நின்றுட்டேன். மா யாருமா யாரு? அதுதான் நம்மளுக்கே என்னால் நம்பவே முடியல ஃபிதா. அவ்வளோ பெரிய சிஇஓ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அச்சோ அது நம்ம நினைக்கிற பர்சனாக இருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஹேண்டில் அப்படியே ரைஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி முறுக்குறீங்க. என்ன ஃபிதா ஒரு மாதிரி ஆகிற? இல்லைம்மா யார் மாப்பிள்ளன்னு சொல்லாமல் நீங்களே? அதுவா கிம் குரூப் ஆஃப் கம்பெனி, கிம் டேயாங் இருக்கார்ல, அது வந்து ஆமாம் அவர் தாம்மா. அவர் வேறு இந்த இந்தியாவில் கூட நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல. ஸோ உன்னை எங்கேயோ பார்த்துருக்காரு போல். ஸோ கட்டினா உன்னை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அப்பா கிட்டே பேசி இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய சம்மந்தம் வருமா? அக்செப்ட் பண்ணிக்கோ ஃபிதா. என்னம்மா பேசுகிற? அது இங்கே பாரு ஃபிதாம்மா,
நம்மளுக்கு கூட ஃபினான்ஷியல் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. உன் தம்பியை வேற படிக்க வைக்கணும், எவ்வளோ கஷ்டம். அப்பா வேற நமக்கு இல்லைம்மா, விட்டு போயிட்டாரு, ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோமா அப்படின்னு உங்கள் அம்மாவும் அழுகிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாச்சு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் அம்மா இந்த மாதிரி பண்ணாதம்மா, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுமா. சரி, நீ நல்ல முடிவாக சொல்வேன்னு நான் நினைக்கிறேன், நான் போகிறேம்மா, பார்த்து. ஆமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. ஐயா, எங்கே போனாலும் என்னை துரத்தி வந்துட்டே இருப்பியா? நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டேன்னா நான் இங்கே சொந்த ஊருக்கே வந்தேன். ஆனால் எங்கேயும் எங்கேயும் நீ வந்துட்டல்ல, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா? எத்தனை டைம் ஓ காட், இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுத்துட்டு ஏதோ யோசிக்கிறீங்க. ஸோ எப்படி ஒரு 1 இயர் லேட், ஐ மீன் 1 இயருக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் தான் உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க இப்போ கொரியாவில். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தர் வராரு. டயம், எங்கே போனேன்? உன்னை எவ்வளோ டைம் நான் கால் பண்ணிட்டேன். அச்சோ பேபி பேபி, இங்கே பாருடி, இங்கே பாரு ஃபிதாம்மா, இங்கே பாருமா. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு, அது மட்டும் இல்லை. என்ன தயா, எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன் கூட. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தயா. என்னம்மா, என்ன சொல்ல போகிற? அது தயா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னது, ப்ரெக்னெண்ட்டாவா? ஏய் என்னடி இப்படி சொல்கிற? நான் எப்படிடி? ஏய் இங்கே பாரு, என்கிட்ட ப்ராங்க் எதுவும் பண்ணலையே. நம்ம 5 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஒரு டைம் கூடவா நான் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருப்பேன்? ஆனால் நான் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி தாண்டி பண்ணேன். அது எப்படி ப்ரெக்னென்ட்? அது ஏதோ தெரியாமல் நடந்திருக்கும். இப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா? ஏய் அதெல்லாம் இல்லைடி. ஆனால் நான் என்னத்தையா நீ ஹாப்பி ஆகுவேன்னு பார்த்தா ஒரு மாதிரி. இல்லைடி, அது எனக்கு கொஞ்சம் நான் வெளில போகிறேன் அப்படின்ட்டு தயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி வெளில போயிடுறான். உங்களுக்கு நான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னும் இவன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் ஹாப்பியாகி என்னை மேரேஜ் பண்ணிப்பான்னு பார்த்தா இவன் என்ன ஒரு மாதிரி. ஒரு வேளை அவனுக்கு நம்மளை பிடிக்கலையோ, அதுதான் இந்த மாதிரி பண்ணுறானோ. அவனுக்கு நம்ம புளிச்சு போயிட்டோம் போல் நம்மளை. அவன் இல்லை தயாங்க அப்படி இல்லை 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த மாதிரி அவன் இருக்க மாட்டான். அவன் ஒரு குட் பர்சன், எனக்கு தெரியும். ஆனால் ஏன் இப்படி போனான்? ஒரு வேளை அவனுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே நைட் ஆகுது. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. காலிங் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் தயாங் நல்லா குடிச்சிட்டு வந்து அப்படியே வந்திருக்கான். தயாங், நீங்கள் ஏன் குடிச்சிங்க? அது என்ன சொல்ல தெரிலடி. இந்த பேபி இருக்குல்ல, நான் ப்ரெக்னியாக இருக்குன்னு சொன்னையும் ஏன் ஒரு மாதிரி கோவமாக போனீங்க? இல்லடி, அது உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரிலடி. இந்த குழந்தை வேணாம், புரியுதா? நீ என்னது குழந்தை வேணாமா? ஏன் தயாங்க இப்படி சொல்கிறீங்க? ஆமாண்டி, இப்போதைக்கு வேணாண்டி, குழந்தைய வேணாம்லாம் சொல்ல. இப்போதைக்கு வேணாம். இது இப்போதைக்கு என்னால் இந்த குழந்தைக்கு என்ன சொல்கிற பொறுப்பேற்றுக்க முடியாதா? இதுக்கு நீ பாருடி, பாரு, இந்த பேபி வேணாம் சரியா? இந்த டேப்லெட்டை போட்டுக்கோ. என்ன டேப்லெட்? இதுவா? அபாசன் டேப்லெட்ரி. நீ டாக்டர் தானே படிக்கிற, அப்போது இது எப்படிடி இது தெரியாமல் இருந்திருக்கும்? ஆனால் தயா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் கூட ஆகிட்டு. ஆனால் ஏன் தயா சீக்ரெட்டாக வச்சுருக்கேன்? அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லித்தான் நான் இந்த மாதிரி. என்னடி இதோ நான் உன்னை ஏமாத்துற மாதிரி? அதெல்லாம் கிடையாது, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் என்னை அந்த குழந்தைய அழிக்க முடியாது தயா. கண்டிப்பாக ஆபாசன் பண்ண மாட்டேன். ஏன் என்னை சீக்கிரட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுடி, புரியுதா? அபாசன் பண்ணுனா பண்ணு, நான் தானே கொடுத்தேன், நானே எடுத்துக்கிறேன்.
அப்படின்ட்டு டேங் ஒரு மாதிரி ஃபோர்ஸாக ஸோ அந்த வாட்டர் அப்படியே உங்கள் மவுத்தை ஊற்றி விட்டு அந்த டேப்லெட் அப்படியே போட்டு விட்றான். ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் ஃபைனலி அந்த டேப்லெட் உள்ளே போயிடுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சி அப்படியே உட்காந்து அழுகுறீங்க. ஏன் தேங்க இந்த மாதிரி பண்ண, நம்ம குழந்த இல்லை, இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது தயாங், ரொம்ப தப்பு தயாங். ஏய் அழுகாத, கொஞ்ச நேரம் தான் பெயினாக இருக்கும், ஒரு 40 மினிட்ஸுக்கு அப்புறம் எல்லாமே க்ளீன் ஆயிடும் அப்படின்ட்டு டேயாங் பெட்லேயே அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறான். ஸோ உங்களை வந்து கேரே எடுத்துக்கல. என்ன இவன் இப்படி தூங்கிட்டான்? ஹாஸ்பிட்டல் இல்லை, இவன் கொடுத்த டேப்லெட் ரொம்ப ஸ்ட்ராங், அப்போ பேபி அபார்ட் ஆகிருமா? தேயாங் தேயாங் எழுந்து தேயாங் 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 என்கிட்ட ப்ராங்க் தானே பண்ணுறேன், இது அபாசன் டேப்லெட் இல்லை பாப்பா தேயாங், பாவம், நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன், உனக்கு தான் பேபிஸ்னால் பிடிக்குமே, என்கிட்ட 5 பேபிஸ்லாம் கேட்டியே, இப்போ என்ன தேயாங் நீயே கொல்ற? ஏய் தூக்கம் வர எடுத்துடி, அது அபாசன் டேப்லெட் தான், உன்கிட்ட நான் ப்ராங்க்லாம் பண்ணலடி, சீரியஸாடி, குழந்த வேணாண்டி, சரியா, நம்ம அப்புறம் பெற்றுக்கலாம், நமக்கு இன்னும் டைம் இருக்குடி, சரியா, லைஃப் என்ஜாய் பண்ணும், இந்த குழந்த வேணாம், நான் நெக்ஸ்ட்டு குழந்த கொடுக்குறேன்டி, நீ பேசாமல் படிடி, உனக்கு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு தேங்க அப்படியே தூங்கிடுறான். பட் இப்போ உங்களுக்கு போக போக ஸ்டொமக்கெலாம் பெயின் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் வாஷ்ரூம் தான் போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் வந்து பீரியட் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. ஸோ அப்படியே அங்கேயே நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஸோ அப்படியே எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ நடக்க முடியாமல் நடந்து அப்படியே அந்த ஃப்ளோர்லேயே அப்படியே படுக்கிறீங்க. ஸோ அப்படியே குறுக்கிட்டு தயாங் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது தயாங், உன் குழந்தைய நீனே கொண்டல, இந்த அளவுக்கு நீ செல்ஃபிஷாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை தயாங், நீ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், குழந்தை தேவையில்லைன்னா நானும் உனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தூங்கிடுறீங்க. ஒரு மாதிரி அழுதுன்னு அவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுப்பி பார்க்குறீங்க, டேங் இல்லை, போயிட்டான் இவனுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒரு பிளேஸுக்கு தான் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்ட எல்லாமே பேசிட்டு ஸோ ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே உட்காந்து பேசுகிறீங்க. ஸோ அவங்களும் மேம் நீங்கள் இதை முடிவு பண்ணிட்டீங்க அண்ணே, நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் இதை கொடுங்க, நான் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே தான் கால் பண்ணுறீங்க. ஏய் பொண்டாட்டி, என்னாடி இவ்வளோ சீக்கிரமாக கால் பண்ணிட்டேன்? நான் எழுப்பதான் தான் பார்த்தேன், நீ அப்படியே தூங்கினியா, அதான் டிஸ்டர்ப் பண்ணால் வந்துட்டேன்டி, இப்போ ஓகேவா, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்டி. தயாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் இந்த கஃபே ஷாப் வரீங்களா? சரிடி, அப்படியே ஹாஸ்பிட்டல் போகலாமா? சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு தயாங் வந்து நீங்களும் காலை கட் பண்ணிட்டு அந்த கஃபே ஷாப்பில் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ சரி தயாங், நான் இவ கற்று கூட இல்லை, காலையில் எழுதுனா காய்ச்சி மூச்சுன்னு கத்துவான்னு பார்த்து தான் நானே பயந்துருந்து வந்தேன், ஆனால் கத்தவே இல்லை. நான் பக்கத்தில் ஜங்கு, டேய் தயாங் ஷடா பண்ணேன், உன் ஃபேஸே சரியில்லை, இல்லைடா அப்படின்ட்டு நடந்து எல்லாமே சொல்கிறான். டேய் என்னடா பண்ணி வச்சேன், அதுவும் குழந்தடா, இந்த மாதிரி பண்ணியிருக்க, டேய் என்னடா பண்ணட்டும், எல்லாம் என் அப்பனால, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, அவள் என் கூட இருக்கணும்டா, இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு எல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பாக அவகிட்ட என்னை பிரிச்சிடுவாங்கடா, இப்போ அந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக இல்லைடா, அதை அவள் புரிஞ்சிப்பா, என் ஃபிதாம்மா கண்டிப்பாக புரிஞ்சிப்பாடா அப்படின்ட்டு டேங் ஒரு மாதிரி பேசிட்டு பைக் எடுத்துகிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு தான் வர்றான். ஸோ பார்த்தா நீங்கள் உள்ளதான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ மாதிரி ஸ்டொமக்கெலாம் பிடிச்சிட்டு ஸோ டேங் ஓடி வந்துட்டு, ஏய் பொண்டாட்டி என்னடி பெயினாக இருக்கா? இல்லை டேங் அந்தளவுக்கு பெயினாக இல்லை, நீ கொடுத்த பெயினை விட. ஏய் என்னடி பேசுகிற, இல்லை உட்காரு அப்படின்ட்டு அவனும் வந்து அப்படியே உட்காடுறவங்க முன்னாடி அவனுக்கு முன்னாடி ஒரு பர்பஸை நிறுத்துறீங்க. என்னடி இது படிச்சு பாரு, நான் சைன் போட்டேன், நீயும் போட்டுத்தயா, என்னடி இல்லை படித்து பாரு தயா, உனக்கே புரியும், படித்து பார்த்து சைன் பண்ணு. சரிடி அப்படின்ட்டு தாங்க எதுவுமே கேட்கல. ஸோ அப்படியே அவனும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவனுக்கு ஐஸ்லாம் வாய்டாகுது. ஸோ ஒரு மாதிரி அவன் அப்படியே ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகுது, வாய்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு கோவமாக பார்க்குறான். ஏய்
என்னடி இது? இல்லை தயா, பண்ணிரு. ஏய் என்ன? இல்லை பண்ணிருன்னு சொன்னேன். ஏய் என்ன அவ்வளோ? இல்லை தயா, எனக்கு வேண்டாம். டிவோர்ஸ் பர்பஸ் தான். சைன் பண்ணிடு. நானும் பண்ணிட்டேன். நம்ம குழந்த. ஏய் அது இல்லை இல்லை தயா, ஆனா நீ கோவப்பட்டு எதுவும் ஆக போகிறல்ல. நான் சைன் பண்ணிட்டேன். நீ பண்ணிடு. அது உன்னோட இஷ்டம். ஆனால் இனி உன் லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் அஃபீஷியலாக டிவோர்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்பை பாரு, நான் என் லைஃப்பை பார்க்குறேன். ஏய் என்னடி பேசுகிற? எல்லாம் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம் தாண்டி இந்த மாதிரி பண்ணேன். என்னால் முடியாது தயா. நைட் அவ்வளோ பெயினில் இருந்தேன். ரொம்ப செல்ஃபிஷ் தெரியுமா? நீ குழந்தைய அபார்ட் பண்ணிட்ட, கொன்னுட்ட. கொலைகாரனோட என்னால் வாழ முடியாது தயா. ஏய் ஏய் இங்கே பாரு, நீ இல்லாமலாம் என்னால் சுத்தமாக இமேஜின் பண்ணவே முடியாதுடி. நீ என் கூட இருக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்னால் சைன் போட முடியாது. சைன் போட முடியாதா? ஓ, நான் உன் கூட இருக்கணும்னு இந்த மாதிரி பண்ணியா? ஏன் தயா? அதுக்கு அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவியா? ஏய் அப்படி இல்லடி, நான் சொல்ல வார்த்தை புரிஞ்சுக்கோடி. இல்லை தயா, நீ அவன் கூட இருக்கணும் தானே பண்ணேன். ஆனால் நான் உன் கூட இருக்க விரும்பல தயா. நீ என்கிட்ட எந்த டெஃபினேஷனும் சொல்ல வேணாம். தயவு செய்து சைன் பண்ணி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோவேன், நானே என்னை கொன்னுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் எடுத்து அப்படியே அவங்க நெக்கில் வைக்கிறீங்க. ஏய் என்னடி பண்ணுற? இங்கே பாரு, நீ நீ இப்போ மட்டும் சைன் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பாக உன்னை விட்டு போகிறேன்னா இந்த டிவோர்ஸ் பண்ணி சைன் பண்ணும் அப்படின்னு ஒரேடியாக விட்டு போயிடுவேன் தயா. ஏய் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதடி. ஆனால் நீ நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுடி, புரிஞ்சுக்கோடி. ஆனால் வானம் தயா, எனக்கு வானம். என் ஃபீலிங்ஸை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ நான் ஏன் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்? எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க வேற பார்த்தா. ஸோ தேங்க புரிஞ்சிருச்சு. இப்போ பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம விட்டு எங்கே போயிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிடுறான். ஸோ அதான் அப்படியே நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்தியா வந்திருப்பீங்க, உங்கள் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு தேங்க மீட் பண்ணியிருக்கே மாட்டீங்க. இவன் என்னை விடவே மாட்டானா? இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்? எல்லாமே தெரிஞ்சுட்டான். ஆனால் இவன் இவன் கண்டிப்பாக ஒரு சைக்கோ தான். நம்ம மேலே பைத்தியமாக இருக்கான். ஆனால் இவனை விட்டு நான் தூரமாக போகணும்னா என்ன பண்ணுறது? என்னால் சாகக்கூட முடியாது. என் பேரண்ட் அதை நினச்சா நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் வர்றாங்க. ஃபிதாம்மா என்னம்மா யோசித்து வச்சுருக்க சொல்லும்மா. என்னம்மா காலையிலேயே? இல்லைம்மா, மாப்பிள்ளை வீட்லேருந்து கால் பண்ணாங்க, அதான். எனக்கு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ஃபிதா. எங்கள் ஃபேமிலியே உன்னை நம்பி தான் இருக்குது. தங்கச்சி வேற இருக்கா, தம்பி வேற இருக்கா, புரிஞ்சுக்கோமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா வந்து கெஞ்சி அப்படியே நீளோன்னு போட்டு உட்காடுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு உங்கள் சிஸ்டர்ஸ், ஐ மீன் உங்கள் தம்பி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் கொரியா போயிட்டுலாம் படிச்சிருப்பீங்க. ஓகேம்மா, நான் ஒத்துக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ தான் அவங்க அம்மா ஃபேஸில் ஸ்மைலே வருது. ஸோ இப்போது தேங் ஃபேமிலி சைட்லேருந்து எங்கேஜ்மெண்ட்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக மேரேஜே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் புரியுது இவன் எதுக்கு நம்மளை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான்ட்டு. ஸோ அப்படியே நீங்களும் ரெடியாகிட்டு நிற்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ், அப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் மேரேஜுக்காக ரெடி ஆகியிருப்பீங்க. ஸோ இப்போ தான் அவங்க அம்மா ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே போடுங்க. ஸோ அங்கே தயாங் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான். அவன் ஸ்மைல்லே தெரியுது எவ்வளோ ஒரு கோவம் இருக்குன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி தான் அங்கே நிற்கிறான். ஸோ நீங்களும் அங்கே போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ தயாங் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். இனி ஓட முடியாது, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு அப்படியே இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ உங்களுக்கும் தேங்க்கு மேரேஜ் ஆகுது. ஸோ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு இப்போ உங்கள் அம்மா வீட்டில் தான் நிற்கிறீங்க. ஐ மீன் தேங்கும் நிற்கிறான். ஆண்டி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி, நான் பார்த்துப்பேன். இல்லைப்பா, அது வந்து எனக்கு தெரியும் என் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பேன்ட்டு. ஆனால் ஆண்டி இன்னும் ஒரு 1 மந்த்தில் தான் உங்களுக்கு அங்கே ஒரு நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிருங்க. ஃபிதா என் கூட இருப்பா. ஸோ இவ்வளோ தூரம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க.
அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட அப்படியே பேசிட்டு நீங்கள் அப்படியே காரில் போகிறீங்க. ஸ்டில் நீங்கள் தேன் கூட பேசவே இல்லை. அப்படியே தான் ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ ஃப்ளைட்டுக்கிட்டே போயிட்டீங்க. ஸோ ஃப்ளைட்டில் ஏறதுக்கப்புறமும் தேங்கிட்ட பேசவே இல்லை. அப்படியே அந்த விண்டோ சைட் திரும்பி அப்படியே தூங்கிடுறீங்க. அப்போ தேங்க் மனசுக்குள்ளேயே தூங்குடி தூங்கு, எவ்வளோ வேணாலும் தூங்கு, ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக நீ என்கிட்ட தான் நீ வந்தாகணும். ஷிஃப்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா? யாருக்குமே தெரியாது, செகண்ட் மேரேஜ் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் நீ தான், செகண்ட் ஒய்ஃபும் நீ தான். நீ எப்படி தான் என்னை விட்டு தள்ளி போனாலும் உன்னை விட்டவே மாட்டேன்டி. ஷிஃப்டி லாக் பண்ணேன் தெரியுமா? ஏன்னா என்னோட லவ் ரொம்ப டிஃப்ரெண்ட். எனக்கு ஷிஃப்டி சொல்கிறேன்னு தெரிலடி, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், என்றைக்குமே நான் விட மாட்டேன். உன மாதிரி பாஸ்டில் தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் உன்னை ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சு அப்படியே தூங்கிடுறாவன்னு. ஸோ அப்படியே ஃப்ளைட்டு வந்து ரீச் ஆகிது சவுத் கொரியாவுக்கு. ஸோ இப்போ தனியாக ஒரு ஃப்ளாட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ தேங்க அப்பா கிட்ட, பா ஒரு 1 வீக் ஆஃபீஸ் வரவே மாட்டேன், சரிடா சரி என்ஜாய் பண்ணு, உனக்கு ஜேஜு ஐலாண்டில் வந்து உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன், ஸோ போயிடு அங்கே, ஓகேவா? எதுக்குப்பா? அங்கே தான் உனக்கு ஹனிமூன், ஸோ ஜஸ்ட்டு ட்ரிப் மாதிரி, ஓகேவா? சரிப்பா தேங்க்யூ அப்படின்ட்டு அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட வரான். ஆமாம், இவனுக்கு ஒரு ஹனிமூன் தான் குறை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க அந்த காரில். ஸோ டேங்கும் அப்படியே காரை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டுக்கு தான் போகிறான். ஸோ நீங்களும் அப்படியே அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே போகிறீங்க. பட் பார்க்குறீங்க அது பழைய ஃப்ளாட் தான். ஐ மீன் நீங்களும் தேங்கும் இதில் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தேங்க பார்த்துட்டு, என்னடி அப்படி பார்க்குற? தெரியும் நான் ஏண்டா அப்படியே தாண்டி இருக்கேன், ஆனால் என்ன என்கிட்ட பேசவே இல்லைல்ல. அவ்வளோ கோவம், பரவாயில்ல பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் கோவப்பட்டுக்கோ, ஆனால் என்கிட்டேருந்து உன்னால் விட்டு போகவே முடியாதுடி, உன் பின்னாடியே தான் வருவேன். தயா ஏன் இந்த மாதிரி பண்ண? நான் தான் நீ வேணான்ட்டு போனல, உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு, ஆனால் நீ ஏன் என் பின்னாடியே வர்ற? உனக்கு வேற பொண்ணுங்க கிடைக்கவே இல்லையா? ஏய் எப்படி கிடைக்கும்? உன்னை தவிர வேற எந்த பொண்ணடியும் நான் தொடுவேன்? எனக்கு நீ தாண்டி வேணும். அது மட்டும் இல்லை, நேற்று மேரேஜ் ஆனிச்சு, ஆனால் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட், வாடி வாடி செலிப்ரேட் பண்ணலாம். டேயா என் கையை விட்டுட்டேயா? ஏய் வாடி வாடின்னா வாடி, இவ்வளோ நாள் கூட இப்படி இருந்து அதான் என் குழந்தைய கொண்டுட்டல, மறுபடியும் எதுக்கு வர? என்னையும் கொல்ல போறியா? ஏய் ஊசாடி நீ, அதெல்லாம் நீ உன்கிட்ட பேசியெல்லாம் புரிய வைக்க முடியாதுடி, வாடி அப்படின்ட்டு தேங்க் ஃபாஸ்ட்டாக அவங்க எழுதி பெட்ரூம் போயிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணுறான். ஏதோ வெறி கொண்டு ஒரு மிருகம் மாதிரி. எதுக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற? எப்படி ஃபோர்ஸா? உன்கிட்ட இப்படி சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ணால் உன்கிட்ட வேலைக்கு ஆகாதுடி, அதான் அதான் ஹார்ஸாக பிஹேவ் பண்ணுறேன். எனக்கு முடியல தெரியுமா? இவகிட்டேருந்து போனாலும் அப்படியே முகரக்கட்டை தான் வருது, யாரையும் என்னால் தொடக்கூட முடியல. அப்படி ரெடி பண்ணி வச்சேன் இந்த ஃபேஸு, இந்த லிப்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஹாஷாக அப்படியே லிப் லாக் பண்ணுறான். ஸோ உங்களுக்கும் வலிக்குது, பிடிச்சி தள்ளி தள்ளி விட்றீங்க, பட் நோ யூஸ். ஸோ அப்படியே ஃபோர்ஸாக தான் ஸோ உங்கள் நெக்கிக்கிட்ட அப்படியே உங்கள் செஸ்ட்லாம் அப்படியே ரப் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, அவன் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ தள்ளி தள்ளி விடுறீங்க. ஸோ அவனுக்கு கோவமாயிட்டு அப்படியே பெல்ட் எடுத்து உங்கள் ஹேண்டை அப்படியே கட்டிடுறான். தேங்கின்னு பண்ணுறேன். ஏய் என்னடி தள்ளி விட்டுற? முன்னைக்கெல்லாம் வந்த அப்படியே இழுத்து வச்சு பண்ணுவேன், இப்போ என்ன குளிர்ட்டு போச்சா? இருடி இரு அப்படின்ட்டு டைம் வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் அப்படியே கிழிக்கிறான் பொறுமை இல்லாமல். ஸோ அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களோட 2 நெக் இதையும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இன்சைட் பண்ணுறான். ரொம்ப ஃபோர்ஸாக அவங்களுக்கு வலிக்குது. பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, நான் வேலை ஃபோர்ஸாக பண்ணுறேன், பொறுத்துக்கோ பேபி பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து வலிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அழுகுறீங்க, உங்கள் வயசில் அப்படியே டியர்ஸ் வருது. தயங்க இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு வலிக்குது. ஏய் வலிக்கட்டும் வலிக்கட்டும், என்னை விட்டு போனல. ஆமாம், இந்த மாதிரி பண்ண உன் கூட எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் முடியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும், கொடுத்துட்டு நான் போயிடுறேன். ஏய் கோயிங் அகைன்
அந்த வேர்ட் சொல்லாத, எனக்கு கோவம் வருதுடி அப்படின்னு சொல்லி நெக்கை டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹேண்டை அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வந்து அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. அச்சோ ஃபெயிண்ட் ஆகிட்டாளே. ஏய் ஃபிதா எழுதுறி, என்னடி இப்படி ஃபெயிண்ட் ஆகிட்ட? ஓ வீக்காக இருக்கியா? சரி ஓகே, நான் அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படியே நான் தூங்கிடுறேன், எனக்கு இன்னும் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பண்ணுறான். நீங்கள் பெயிண்ட் ஆகுது அவன் கண்டுக்கல. சரி ஓகே பெயிண்ட் ஆகுனா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு அப்படியே உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்போ தான் தெரியுது. ஸோ பெல்ட்டு அப்படின்னு சொல்லி பெல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. தேங்கலாம் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே ஒரே பெட்ஷீட்டுக்கு 2 பேரும் ஸோ நாக்டாக இருக்கீங்க. ஸோ அவனை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்றீங்க. ஸோ இன்னும் டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறான். ஏய் அதான் இருக்கிறேன்னு தெரியுது இல்லடி, என்னடி சும்மா ஊன்னு கத்துற? அதெல்லாம் இல்லை, இன்னும் ரவுண்ட் போகலாமா? தயாங் இது விட தயாங், எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, ஐ ஹேட் யூ. ஏய் பட் ஐ லவ் யூ டி. ஏய் ஜிகிடி ஐ லவ் யூ டி, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? எப்படி இருக்க? எப்படி உன்னோட தோணும்? உன்னை 5 இயர்ஸாக லவ் பண்ணேன். உங்களை லவ் பண்ணி இந்த 6 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அப்படியே விட்டு போயிட்டேல, அதான் நைட்டு அவ்வளோ கோவமாக இருந்தேன். இதுக்கப்புறம் அப்படி நடந்துக்க மாட்டேன். ரெடியாகு, ஈவினிங் அப்பா சொன்ன மாதிரி ஜேஜு ஐலாண்ட் போகணும். எதுக்கு? அதெல்லாம் நான் வரல, நான் போகிறேன். எங்கடி போகிறேன்? ரெஸ்ட் ரூம் போகிறேன் தயாங். சரி இரு நானும் வர்றேன். தயாங் அங்கேயும் வருவியா? ஏய் அங்கேயும் பண்ணலாண்டி, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். உனக்கு தெரியும்ல நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி எந்தெந்த போஸில் ஷிஃப்டியெல்லாம் பண்ணியிருப்போம். காலேஜ் ரெஸ்ட் ரூமில் வச்சு கூட பண்ணியிருப்போண்டி. நீ அதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃப்ளோட்டியாக பேசுகிறான். தயாங் இது மாதிரி கேவலமாக இருக்குது தயாங். என்னடி கேவலம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிறதுலாம் சாதாரணண்டி, அதெல்லாம் அப்படி தாண்டி, அதெல்லாம் ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே கூட்டு போயிட்டு ஸோ அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூமில் உங்கள் 2 பேரும் மார்னிங் சவுண்ட் கேட்டே இருக்குது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் அவங்கள விட்டுறான். ஸோ நீங்கள் அவனை முறைச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அந்த பெட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு ஏய் என்னாடி என்ன அப்போவே வீக் ஆகிட்ட? சரி நான் போயிட்டு உனக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். நீ எப்படியும் வீக்காக தான் இருப்பேன். இப்போல்லாம் கேட்டால் குக்கெலாம் பண்ணவும் மாட்டேன். சொத்துக்கீட்டில் விஷத்தை போட்டு தந்துடுவேன். ஆமாம் உனக்கு விஷம் தான் வைப்பேன். அச்சோ அவ்வளோ கோவமாக இருக்கியா அப்படின்ட்டு தேவங்க சின்ன பிடிக்கிறான். ஸோ நான் பிடிச்சி முறைச்சி எப்படி தள்ளி விட்றீங்க. ஏய் என்னடி இப்படி புருஷனை முறைக்கிற? இதனா ஆசைப்பட்ட அஃபீஷியலாக மேரேஜ் பண்ணணும், பண்ணிட்டேன்ல. தயா பேசாமல் இந்த இடத்த விட்டு போயிரு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ. ஓ ஐ ஹேட் யூ. ஏய் நீ ஒரு டைம் இந்த வேர்ட் சொன்னேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இப்போ தான் ஃபோர்ஸாக நடந்தேன். சரி ஓகே சாஃப்டாக பேசலான்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறான். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அள்ளுடுது. ஸோ தேங்க அப்படியே பார்க்குறீங்க. ஏய் இந்த அட்ரஸ் எடுத்து போட்டுக்கோ. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இந்த குக்கெலாம் பண்ணணும்ல, பசிக்கு ரொம்ப ஹெல்த்தியாக. ஈவினிங் வேறு நம்ம போகணும் ஹனிமூன்றே. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நீ எப்போவும் கேட்பேன் ஜேஜு ஐலாண்ட் போகலாமன்ட்டு. அதான் உனக்காக ரெடி பண்ணியிருக்காரு என் அப்பா. நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வில்லத்தம்லாம் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ணலான்னு போகிறான். நீங்கள் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு ஹாலுக்கு தான் வரீங்க. ஸோ ஆல்ரெடி டைனிங் டேபிளில் சில ஃபுட்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பான். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு நல்லா பசிக்கும். எதுவுமே பேசலை, அப்படியே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு என்ன இவ கோவமாக இருப்பான்னு பார்த்தா நல்லா மூக்கு முடி தின்றாளே. எப்பவும் போல தான் இவளுக்கு சோறு தானே முக்கியம். நம்மளே இங்கே கண்டுக்கிறா அப்படின்ட்டு தேங்காய் உட்காந்துட்டு சாப்பிட்றான். ஸோ தேங்காய் பார்த்துட்டு ஏய் ரெடி ஆகிட்டியா? இந்தாந்து ரெடி ஆகிட்டேனே. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா என்ன? இல்லை வேண்டாம். அப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? தயா என்ன நீ? சரி அழுகிற மாதிரி பண்ணாது அப்படின்ட்டு போய்ட்டு எல்லா லக்கேஜ்லையும் எடுத்து பேக் பண்ணுறான். ஸோ நீங்கள் போயிட்டு எதுக்கு இப்போ பேக் பண்ணுற? ஹனிமூன் போக வேணாமா? ஈவினிங் போகணும்.
அப்படியே ஜேஜே ஐலாண்ட், அதுக்கப்புறம் நம்ம பாரிஸ் போகலாம் சரியா? அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து போகலாம். அதுக்கப்புறம் என்ன தயா வேர்ல்டே சுற்றி பார்க்குறியா என்ன? ஆமாடி, இந்த வேர்ல்டே சுற்றி பார்க்கணும், அதுவும் உன் கூட அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பை கிட்ட இழுத்து உங்களை லிஃப்ட்டில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறான். ஸோ உங்களால் எதுவுமே வந்து தள்ள முடியல. ஏன்னா ஏதோ தள்ளினா அப்படின்னா ஃபோர்ஸாக அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணணும், உங்களுக்கே பயமாக இருக்கும். ஸோ அப்படியே கிஸ்ஸெல்லாம் பிரேக் பண்ணிட்டு ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்படியே காரில் தான் போகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டும் வந்துடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜேஜே ஐலாண்ட் போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணியிருக்கான். நீங்கள் எப்படி காலேஜ் படிக்கும்போது இப்படியெல்லாம் நம்ம சுற்றணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்க. எல்லாமே பிடிச்ச மாதிரி பண்ணுறான். ஸோ நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. என்னாடி இப்படி பார்க்குற, நான் ஹேண்ட்ஸமாக இருக்கானா? அதெல்லாம் அப்படித்தான், ஐயா அழகுதான், பார்த்து கண்ணு கிண்ணு வச்சிடாத சரியா, வா போகலாம் அப்படின்ட்டு தேங்களை கூப்பிட்டு போகிறான். ஸோ அப்படியே தான் அந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறமும் அவன் யோசிக்கவே இல்லை. அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு மேக் அவுட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் தயாங்கோட ஐஸை பார்த்துட்டு, தயா என்ன தயா இந்த மாதிரி என்கிட்ட, ஏய் அதான் கல்யாணம் ஆச்சு இல்லடி, இதெல்லாம் பண்ணணும், 1 இயராக உன்கிட்ட எதுவுமே பண்ணலடி, எல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குது அப்படின்ட்டு உன்கிட்ட அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ அப்படியே தான் ஸோ அந்த ஹனிமூன் உங்களுக்கு முடியுது. நிறைய விஷயம் சுற்றி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் தேங்க வந்து எல்லாமே பண்ணியிருப்பான். பட் நீங்கள் சமாதானமாக தெரியல. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ளாட்டில் தான் இருக்கீங்க. ஸோ தேங்க் தான் ஜங்கு கால் பண்ணிட்டு, டேய் என்னடா காலே பண்ண மாட்டேங்கிற, நான் எதுக்குற தேங்க உனக்கு கால் பண்ணணும்? நீ தான் ஹனிமூன் போயிருப்ப, உன் ஆளு கூட என்ஜாய் பண்ணியிருப்ப, நான் வேற சிங்கிள், எனக்கு வேற யாரும் இல்லை. அதான் அந்த ரூஹி பின்னா சுற்றுறாளே அவளை பார்த்துக்கோ. ஏய் அவெல்லாம் வேணாண்டா, அவெல்லாம் டார்ச்சர் தெரியுமா, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்கா. டேய் லவ்வெல்லாம் ஈஸியாக கிடைக்காதுடா, நம்ம தான் எடுத்துக்கணும். அவனாலும் உன் பின்னாடி சுற்றுறா, நான் சுற்றினா கூட கண்டுக்க மாட்டேடா, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா, என்னடா பண்ணுறது, வலிக்குதுடா. டேய் நீ பண்ணது அப்படி தயா, ஆனால் மன்னிக்கலாம்ல, புருஷன் தானே, எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா, அவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா, என்னடா பண்ணுறது, அவளை என்னை லவ் பண்ண சொல்கிறா. நீ அபாசன் பண்ணும்போது யோசிச்சிருக்கணும், புரியுதா? ஆனால் எப்படி மச்சான் அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி பேசுகிறான். டேய் போதுண்டா, அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவளை போச தானே நடந்திருப்பேன். எப்படி மச்சான் கண்டுபிடிச்சிட்டியா? டேய் ரொம்ப கேவலமாக சமாளிக்கிற, ஓட்டு ஃபோனை வை அப்படின்ட்டு தேங் வந்து அப்படியே பார்க்குறோம். அட்ட பாவி ஃபோனை கட் பண்ணிட்டானே, இவெல்லாம் ஒரு நட்புன்னு இவங்கிட்ட போய் சொன்னேன் பாரு, என்னை செருப்பால் அடிக்கணும் அப்படின்ட்டு தேங் வந்து பார்க்குறான் உள்ள. அப்படியே நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ சரி ஓகே இவன் தூங்குறான், நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்ட்டு தேங்க ஆஃபீஸ் போயிடுறான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கும் தேங்க்கும் அடிக்கடி வந்து உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காம தான் பண்ணுவான், நீங்களும் தள்ளி விடுவீங்க. பட் நோ யூஸ், இப்படியே மந்த்ஸ்லாம் பாஸ் ஆகுது. உங்கள் அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் எடுத்து கொடுத்துருப்பான். அண்ட் வந்து நீங்கள் அடிக்கடி உங்கள் அம்மா கிட்டே போகிறது, உங்கள் தங்கச்சி தம்பியெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. பட் உங்கள் அப்பா அம்மா கிட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. பட் தேங்க அதை நோட் பண்ணுவான். அதனாலே அடிக்கடி உங்களை வந்து உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு அவன் ஆஃபீஸ் போவான். நைட் வரும்போது உங்களை கூப்பிட்டு வந்துடுவான். ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் தேங்க்கு கால் பண்ணுறீங்க. ஏய் என்னாடி இந்த டைமில் கால் பண்ணுறேன்? அது வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஏய் என்னாடி ஆச்சு, நீ ஒர்க்குக்கு போகலன்னு தானே சொன்னேன்? இல்லை தயா அது வந்து அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயந்துட்டே பேசுகிறீங்க. ஏய் நடி ஆச்சு ஏதாச்சும் ஆங்கிட்டாடி? இல்லை அது வந்து இருடி நான் வர்றேன் அப்படின்ட்டு தயாங் தான் அவன் காரை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு அப்படியே வர்றான். ஸோ ஹாஸ்பிட்டல் தான். ஸோ உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு புரியுது நீங்கள் எதோ சொல்ல வரீங்கன்ட்டு. பட் உங்கள் ஃபேஸில் அவ்வளோ பயம் தெரியுது. ஸோ அப்படியே டாக்டர் சொல்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தேங்க் கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளில வந்து, தேங்க் ப்ளீஸ் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடாத தயாங், எனக்கு ஏற்றுக்கவே முடியாது தயாங், எனக்கு தெரியும் உனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் பிடிக்காது இல்லை, என்னால் அந்த பெயினை தாங்கவே முடியாது தயாங், ப்ளீஸ் உன் காலில் இருந்து கெஞ்சுறேன் ப்ளீஸ். என்னடி எழுந்துரு அப்படின்ட்டு தயாங்க அப்படியே லிஃப்ட் பண்ணுறான். நீங்கள் நல்லா அழுதுருப்பீங்க. ஸோ அவன் மேனேஜர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஃபைலாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு
உங்கள வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போறான். நீங்க கார்ல போகும்போது கூட நான் ப்ளீஸ் தயா, எனக்கு தெரியும் உனக்கு இந்த குழந்தை பிடிக்காதுன்ட்டு. அதனால அபார்ஷன் டேப்லெட். ஏய் சும்மா இரு, வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டி வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே அவன் உங்கள் பக்கத்தில் அப்படியே உங்கள் பெட்டில் உட்கார வச்சுட்டு உங்கள் முன்னாடி நீடல்னு போட்டுட்டு, ஏய் சாரிடி, நான் என்னை புரிஞ்சுக்கோடி, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி, ஏன்டி, ஏன் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இல்லை தயா, உங்களுக்கு உங்களுக்கு தானே பேபி. யாரு சொன்னோம் அன்னைக்கு நான் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? என் குழந்தைய நானே கொண்டேன்னு. ஏன் தயா, ஏன் கொண்டேன்? அதை தானே சொல்ல சான்ஸ் தரவே இல்லையேடி, எனக்கு சொல்ல சான்ஸ் தரவே இல்லையே. ஏன் தயா, அன்னைக்கு நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட சொன்னேன். ஏய் ஆனால் நான் அன்னைக்கு எங்கள் அப்பங்கிட்ட போய் சொல்லியிருந்தேன்னு வையேன், என் அப்பனை சமாளித்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, உன்னையும் கொண்டு வர்றி. என்ன தயாங்க சொல்கிற? ஆமாண்டி அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். ஏய் இங்கே பாரு, நம்ம படிச்சுட்டு இருந்தோம், நான் கூட ஃபினான்ஷியலாக அந்த அளவுக்கு இல்லடி. என் அப்பா கம்பெனியை ரன் பண்ணுறது தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனால் என் அப்பா சொன்ன ஒரே விஷயம், நீ கம்பெனியை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லடி. ஆனால் என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீ யாரையும் லவ் பண்ணவும் கூடாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நான் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அப்படி நான் பண்ணணுன்னா எனக்கு இந்த கம்பெனி வேணான்ட்டு, அப்படி பண்ணக்கூடாதுன்னா நான் கம்பெனியை பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னேன்டி. புரியல? ஆமாண்டி, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ப்ராஃபிட் தான் இம்பார்ட்டன்ட். நான்லாம் ஒரு மயிரே கிடையாதுடி. அதுக்கப்புறம் தான் நான் அவரை பீட் பண்ணுற அளவுக்கு நான் கம்பெனியை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்டி. ஆனால் அதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போயிட்டடி. நீ என்னை ஃபுல்லாக என்னை விட்டு போயிட்ட தெரியுமா? என்னால் முடியாமல் தாண்டி நான் அந்த டைமில் போயிட்டு அப்பாக்கிட்ட சொல்லியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன்னா அவருக்கு சொசைட்டியில் ஒரு கிராசிங் கொண்டு அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் உன்னை பண்ண சான்ஸ் இருக்குது. அதுக்காக தாண்டி எனக்கு நீ வேணும். குழந்தைன்னா எவ்வளோ குழந்தைனாலும் பெற்றுக்கலாண்டி. ஆனால் அது உன்கிட்ட மட்டும்தான். என் குழந்தைய நீ தானே சுமக்கணும். அதுக்காக தாண்டி நான் என் குழந்தைய கொண்டேன். அதனால் நான் அன்னைக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்னால் முடியல. என்னால் எப்படி சொல்லனே தெரிலடி. ஆனால் இதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருப்ப. இந்த பேபி நம்ம பேபி நம்மக்கிட்டே வந்துட்டல. ஆமாம், அப்பா மன்னிச்சிடுறா. ஒரு டைம் நான் உன்னை இழந்துட்டேன், ஆனால் கண்டிப்பாக இந்த டைம் நான் உன்னை இழக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு தயாங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ அவன் அப்பாக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு எல்லாமே புரிஞ்சு தயாங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு, தயாங்க நானும் சாரி, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ இப்படி பிஹேவ் பண்ணேன்னா நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டு விட்டு போனேன். ஐம் சாரி தயா அப்படின்ட்டு தேங்காய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட தேங்காய் அப்பா எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களாம் ஹாப்பி. ஸோ ஃபைனலி உங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறேன் தயாங். ஸோ அந்த 9 months அவன் ஆஃபீஸுக்கே போகலை, வீட்லேயே தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு பயம் மறுபடியும் வந்து ஏதாச்சும் ஆகிருமோ. டாக்டர் சரி இப்போ ஒரு டைம் வந்து அபார்ஷன் டேப்லெட் குடிச்ச செகண்ட் டைமும் வந்து அபார்ஷன் ஆகிரும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க அந்த டேப்லெட்டோட பவர்னால. ஸோ உங்களுக்கு வந்து பேபி தங்காது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் டைம் வந்து உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துருந்துப்பான். ஸோ அப்படியே 9 months பாஸ் ஆகி உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட், நீங்கள் வந்து டெலிவரியும் ஆகிருது. அஸ் அ கேர்ள் பேபி தான், ரொம்ப க்யூட்டாக பார்க்க தயாங் மாதிரியே இருக்குது. ஸோ வந்து பார்க்குறான் பேபியெலாம் வந்து வெளில வந்து காட்டுறான். அவங்க அப்பாவெல்லாம் ஹாப்பி. இப்போ தயாங் வந்து உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட பேபியை கொடுத்துட்டு, ஏய் நம்ம பொண்ணு நம்மக்கிட்டே வந்துட்டாடி, இதுக்கப்புறம் விட்டுலாம் போக மாட்டேன்ல. இல்லை தயா, விட்டுலாம் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்கள் கூட தான் நான் இருப்பேன். ஓ, என் கூட தான் இருப்பியா, விட்டு போக மாட்டியா? இல்லை தயா, ப்ராமிஸா, இனி அப்படி டிவோர்ஸ்லாம் கேட்க மாட்டேன், சாரி அப்படின்றீங்க. ஸோ டேங்கை டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்கள் உங்கள் பேபியை பார்த்து லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு,
அப்படியே மனசுக்கு யோசிக்கிறீங்க. சாரிடா அம்மு. உன்ன ஒரு டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னோட கேர்லெஸ் தான். ஆனால் அப்போவே நான் புரிஞ்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். அப்படியே மனசுக்கு வச்சு தேங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. இதுவே ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும். நான் ஹாப்பி எண்டிங் வச்சுட்டேன். நான் இதுக்கு சேட் எண்டிங் வைக்கலான்னு தான் இருந்தேன். சரி ஓகே, நம்ம ஹாப்பி எண்டிங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன்டா. ஸோ புரிஞ்சிருந்தா எப்படி சொல்கிறேன்னு தெரியலடா. ஸோ ரொம்ப நாளைக்கு ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அப்படியே கொஞ்சம் ஜர்க்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்கிரிப்டே சரியாக ரெடி பண்ணலடா. எனக்கா தோணுச்சு. ஸோ எப்படியோ பேசிட்டேன். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக பேசுகிறேன். சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? பர்பிள் யூ சப்போர்ட் மீ.